உலகெங்கும் இருக்கும் ரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். கந்த சஷ்டி பெருவிழா. சார், கந்த சஷ்டி பெருவிழா முருகனுக்கு உள்ளது. என்ன பெரிய விசேஷம்? பொதுவாக கந்தன், கடம்பன், இடும்பன் அப்படின்னு பேர். இடும்பன்னா கந்தனுக்கு உதவி பண்ணக்கூடியவன், அல்லது அவனுடைய பாதுகாப்பு அதிகாரி. நமக்கெல்லாம் பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கக்கூடியவன் கந்த கடவுள். இதில் நம்ம சேனலில் மட்டும் வித்தியாசமாக 2025, 26, 27 இந்த 3 வருடத்துக்கும் கந்த சஷ்டி பெருவிழாக்குள்ள 12 ராசிகளுக்கு உண்டான வணங்க வேண்டிய முருகன் டெம்பிள், முருகன் ஆலயம். என்ன சார் வித்தியாசமாக சொல்கிறாரு? ஏன் 3 வருஷத்துக்கு அப்படின்னா, சனீஸ்வரன் அப்படின்னு பேர். சனீஸ்வரனை அடப்பதற்கு அல்லது அடக்குவதற்கு பல தெய்வங்கள் இருந்தாலும் கந்தனுக்கும் அவன் அடிமை என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த வருடத்துக்கு வருடம் கந்த சஷ்டி பெருவிழாவுக்கு 12 ஆலயங்களை சொல்லுவதை காட்டிலையும் இதை கால தசாபுத்தியல் மாற்றம், அதுபோல் ஒவ்வொரு வருட பலன்கள், ஒவ்வொரு தை மாத பலன்கள், இப்படி எல்லாத்தையும் பிரசன்ன அடிப்படையில் எடுத்து 2027 முடிக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சியும் கணக்கில் எடுத்து நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கந்த கடவுளை வணங்குங்க, அவனுடைய அருளால் பெருவாழ்வு வாழ்வீங்க. இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம், வாருங்கள். ரிஷபராசி நேயர்களே. சார், ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போ தான் சார் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிற நேரம் நீங்கள் வேற 2027 முடிக்க சொல்லிட்டீங்க அப்படின்னு. மிகப்பெரிய யோக புலன் கிட்ட இருக்குது சார். நான் பக்கத்தில் போயிட்டேன், கதவை தர காற்று வரும், திறக்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதி அற்புதமான காலகட்டம். லவ்வர்ஸ், நான் வீட்டினுடைய பர்மிஷனோட தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தும் வணங்குறேன். ஆனாலும் காலத்திலே பயிர் செய்யும்னு சொல்லியிருக்கிறேன். அது இவங்களுக்கெல்லாம் காதல் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் 2026, 27 ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு. உங்களுடைய காதல் முறையான காதலாக இருக்கும் பட்சத்தில் மேலும் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொருளாதார ரீதியாக தொழிலை சார் வேணவே வேணாம் சார், கடமைக்கு கரண்ட் பில் கட்டுற அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்குன்னு புலம்பிக் கொண்டு இருப்பவர்களா, இதோ உங்களுக்கு நற்காலம் காத்து கொண்டு இருக்கிறது. கந்தா கடம்பா என்று கதறினேன் சார், நான் இன்னும் கதறி கொண்டு இருக்கிறேன் சார். கிரகங்கள்லாம் மாறிடுச்சு, ஓரளவு பரவாயில்ல, வில் செட்டில் வேணாம் சார், வேர் இஸ் எ செட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேத்துக்கும் திருப்போரூரில் இருக்கக்கூடிய கந்தக்கடவுளை பாருங்கள். கடந்து அந்த கந்தக்கடவுள் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். பொதுவாக ரோகிணி நட்சத்திரக்காரங்களும் சந்திரனுடைய அமைப்பு கொண்டவங்க. ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய அமைப்பில் இருக்கிறவங்க. ஸோ ரோகிணி மட்டும் இல்லாமல் அதில் கீர்த்தி இருக்குது, மிருகசீஷ நட்சத்திரம் இருக்குது. மிருகசீஷ நட்சத்திரமே செவ்வாயினுடைய நட்சத்திரம். எல்லாம் இருந்தும் கிட்ட நெருங்கிட்டேன் சார். ஒரே ஒரு விஷயத்தை நல்லா நினைவில் வச்சுக்கோங்க ரிஷபராசி நேயர்களே. நீங்கள் ரோட்டில் செல்லும் பொழுது ஸ்பீடு பிரேக்கை தாண்டி தான் ஆகுமே தவிர ஸ்பீடு பிரேக்காக பின்னோக்கி போகிறது அல்ல. ஸோ நீங்கள் தாண்டக்கூடிய காலகட்டத்தை தடைன்னு நினச்சி முடங்கி போயிருக்கிறீங்க. வெளியில் வாங்க, உங்களுக்கு அற்புதமான காலம் இருக்குது. திருப்போரூரில் இருக்கக்கூடிய அந்த கந்தனை போய் பாருங்கள். உங்களை கதறாமல் ஆனந்தமாக உங்களுக்கு காந்தமயமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த திருப்போரூர் முருகன். சார், போரூர் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்குது சார், போர் அடிக்கணுமா வாழ்க்கையில் அப்படின்னு கேட்குறாங்க. பெயருக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை, பெயருக்கும் வரலாறுக்கும் தான் தொடர்பு உண்டு. போரூரில் இருக்கக்கூடியவன் கந்தன் பெரு கந்தல் துணியாக ஆகிட்டேன் சார்னு சொல்கிறவங்க இருக்காங்களா, அவங்க எல்லாம் திருப்பூரில் இருக்கக்கூடிய கந்த கடவுளை பார்த்தாலே அவனுக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான ஆயுதம். முடிந்தால் ஒரு சேவல் வாங்கி அங்கே விடுவது சந்தோஷம். ஏனென்றால் அந்த அசுரன் சேவலாக இருந்து முருகனுக்கு கூவிக்கொண்டே இருப்பானா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்கி கொடுத்த சம்மந்தப்பட்ட பொருள் முருகனிடம் இருக்கும் பொழுது இந்த சேவலும் கிளியும் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா. திருவண்ணாமலைக்காரன் வந்திருக்கிறான், மெட்ராஸ்காரன் வந்திருக்கிறான், உன்னை பார்க்க வந்தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா. பண்ண உங்களுடைய வாழ்க்கை சிலைப்பு முடியும். அதே போல் அரசாங்கத்துறையில் இருக்கிறவர்களுக்கு மகத்தான காலம் இது. விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு மழை பெய்தாலும் இடி இடித்தாலும் உங்கள் காட்டில் மழைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பணமழை பொழியக்கூடிய அற்புதமான காலகட்டம். டாக்டர்ஸ், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பேரும் புகழும், அது மூலயமாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியம், அந்த காந்தார யோகம் சொல்லக்கூடிய அமைப்பும் ஏற்படக்கூடிய விசேஷமான காலகட்டம் 26, 27. ஸோ 25 டெட் எண்டில் இருக்குது இல்லையா. அதனால் ரிஷபராசியாளர்கள் நன்கு புரிஞ்சிடும். பெண்களுக்கு நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட கோளாறு, காலில் வலிகள் இருந்தது, சிறு அறுவை சிகிச்சையினால் பாதிப்படைஞ்சவங்களுக்கெல்லாம் முற்றிலும் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம்.
ஆண்களுக்கு சார் நிறைய நகையை நான் அடகுல வச்சிருக்கிறேன் சார். மீட்ட முடியல, பதில் சொல்ல முடியலன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் பிறர் மதத்தார் உதவி செய்து அதன் மூலியமாக அந்த நகை நட்டுகளை திருப்பி உங்களுடைய வியாபாரத்தையும் அபிவிருத்தி பண்ணி மனைவியினிடையும் நீங்கள் மகத்தான பேர் வாங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். கூடுதலாக புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிறைய நாட்களாக வந்து புத்திர பாக்கியம் எனக்கு ஒரு குழந்தை மட்டும் தான் இருக்குது, இன்னொரு குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்க, அல்லது ஆண் குழந்தை வேணும் என்று எதிர்பார்த்திருப்பவர்கள், சார் நெடு நாட்களாக எனக்கு குழந்தை இல்லை சார், வேலை நிமித்தமாக தள்ளி போட்டோம், இப்போ குழந்தைன்னு போகிறப்ப என்னென்னமோ சொல்கிறாங்க சார்ன்னு சொல்கிறவங்க எல்லாம் கந்த கடவுளை பார்த்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வேலையில் ஈவினிங் பொழுது, அதாவது சந்திரகால வேலைன்னு சொல்லக்கூடிய மாலை பொழுதில் கந்த கடவுளை போய் பாருங்கள். அவனுடைய அருளால் அழகான ஒரு குழந்தை உங்களுக்கு உண்டு, அதுவும் ஆண் குழந்தை உண்டு, அதற்கு அப்புறம் தான் பெண் குழந்தை என்று சொல்வதற்குங்க அதி அற்புதமான ஒரு காலகட்டம் இப்போ ரிஷபராசிக்கு நடைமுறைக்கு வருது. நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், உழைப்பை கூட்டிக் கொள்வது விசேஷம். எப்போவுமே இந்த ஓடுற குதிரைக்கு தான் அடி ஒடுங்கும்பாங்க. இதனால் முடிக்க மந்த கதையாக இருக்கும் பொழுது இப்போ வியாபாரம் சூடு பிடிக்கிறப்போ இன்னும் மேற்கொண்டு பிஸ்னஸ் என்ன செய்யலாம் அப்படின்னு அமைச்சுக்கிறது, அதற்கு உறுதுணையாக இருப்பான் அந்த கந்த கடவுள், போர்வில் இருக்கக்கூடிய கந்த கடவுள் முருகன். ஸோ இதை அமைச்சு கொள்ளுங்க. சகோதரத்த பாவம் அப்படின்னு பேர். ஒரு குழந்தை இருக்குது சார் போதும் என்று சொல்வதை காட்டிலும் தனக்கு பின் அந்த குழந்தைக்கு ஒரு சண்டை போடுவதற்காக ஒரு குழந்தை வேணுங்கிறத புரிஞ்சு கொண்டு சகோதரத்த பாவத்தை வலுப்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பை ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தி விடக்கூடிய அற்புதமான காலம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சென்னை வர்றது ஒரு பெரிய விஷயமே அல்ல. சென்னை வந்தால் போரூர் வர்றது இன்னும் பெரிய விஷயமே அல்ல. ஏன்னா கிழக்கு கடற்சலை வழியாக டிராஃபிக் ஓரளவு குறைஞ்சிருக்குங்கிறது நினைவு கூர்ந்து, ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க பொருளாதாரத்தை பண பரிமாற்றத்தில் தடங்கள் ஏற்படுது சார். கவர்மெண்ட் பல ரூல்ஸ் இருக்குது. அதுபோக நான் அனுப்பிச்சி விட்ட நம்பிக்கையான ஆள் கூட லேட்டாக வீட்டில் போய் சேர்க்குறாரு சார். பொருளாக வாங்கிட்டு போனால் நான் ஐடி கட்ட வேண்டியன்னு புலம்பிக் கொண்டு இருப்பவர்களா கந்த கடவுளை தான் பாருங்கள். கந்த கடவுளே உங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த நேரம். ஸோ ரிஷபராசியில் இருக்கிறவங்க பிரத்யோகமாக சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருப்போரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கந்தனை பாருங்கள். காந்தமயமான வாழ்க்கையும் கனிவான மனைவியும் அழகான குழந்தையும் இந்த வாழ்க்கை இந்த வரையில் உண்டு. சஷ்டி விரதம் இருப்பதை காட்டி ஆலய வழிபாடு அற்புதம் தரும் ரிஷபராசிக்கு. மேலும் கந்த சஷ்டி பெருவிழா சார், என்ன சார் பெருவிழா அப்படின்னா சூர சம்ஹாரம் அப்படின்னு நடக்கும். சூதனை வதம் செய்தது. இந்த ஒவ்வொரு ஆன்மீக நிகழ்வுக்கும் மனித வாழ்க்கைக்கும் தொடர்பு உண்டு சார். அதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்து சார். அல்ல இப்போவும் நம்மக்கிட்ட சூரன் இருக்கிறான். ஒருத்தன் பக்கத்தில் வண்டியில் போய்கிட்டு போய் புர்ருன்னு போயிட்டா நம்ம கோவம் வந்துடுது. அந்த வேகம் வருது இல்லையா, அதுதான் சூரன். நம்ம அப்பா அம்மா ஒரு 5 வார்த்தை எதிர்த்து பேசிட்டா கோவம் வருது இல்லையா, அதான் சார். பேட்ஸ் ரொம்ப கத்திருச்சு சார், நம்ம வளர்க்கக்கூடிய பேட்ஸு பொறுக்க முடியல சார், அதுதான் சூரன். ஸோ இந்த சூரபத்மன் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே தொடர்பில் உள்ளவன். அவன் ஒரு பெரிய முருக பக்தர். அது சார் அவனை அசுரன் சொல்கிறீங்க, அப்புறம் என்ன அவனை முருக பக்தன் சொல்கிறீங்க அப்படின்னா, அவனை வதம் செய்கிற உடனே முருகன் கேட்டான் உனக்கு என்ன வரம் வேண்டும்னு. நான் சேவலாகவும் மயிலாகவும் ஆகணும்னு சொன்னேன். அதனால தான் முருகப்பெருமான் இன்றைக்கும் சேவல் கொடியோடு இருக்கிறது. நிறைய ஆலயங்களில் குறிப்பாக மயிலம் போனீங்கன்னா முருகன் சன்னிதானம் ஃபுல்லாக சேவலாக இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கலாம். சேவல் அதிகால வேளையில் பிரம்ம முகூர்த்தத்தை நினைவூட்டு மனிதனுக்கு எழுப்பி முருகனை வணங்கு என்று சொல்லுதான் நடந்தது. அப்போ அந்த அசுரன் எப்பேறிப்பட்டவன் பாருங்க. இதுல இருந்து மனித வாழ்க்கைக்கு என்ன தொடர்புனா, நம்ம மனதுக்குள்ளேயும் அசுர குணம் இருக்குது. அது எப்போ வேணால் வெளிவரும். அந்த அசுர குணத்தை குறைஞ்சிட்டாரு ப்ரெஷரு, பிபி, சுகரு, சால்ட்டு, ஹார்ட் டிசீஸு, மண்டை கோளாறு இதெல்லாம் இருக்காது. இது எல்லாம் ஏறிக்கிச்சுன்னா ஏன் சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னா, சூரனை வதம் செய்யும் பொழுது கஜமுகாசூரனா வருவான், அசுரனா வருவான், அப்புறம் சேவல் தலையோடு வருவான். நீங்கள் அந்த நிகழ்வை தொலைக்காட்சியில் இல்லை நேரில் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். அப்போ நம்முடைய மண்டக்கணமாகப்பட்டது பல்வேறு ரூபங்களை கோபத்தை வெளிப்படுத்தும். கோபத்தை குறைத்து கொள். கோபமே குறைக்க முடியலையா, முடிவில் சரணாகதி அடி, கந்த கடவுளாக கூடிய செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தூர் வடி வேலவனை சரணாகதி அடி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மனித வாழ்க்கைக்கும் இதுக்கும் தொடர்புடைய கந்த சஷ்டி. இந்த கந்த சஷ்டின்னு சொல்லாமல் ஏன் பெருவிழா தெரியுமா? ஒவ்வொரு தடவும் அந்த நிகழ்வை தொலைக்காட்சி வழியாகவோ அல்லது நேரடியாகவோ நம்ம சேவிக்கும் பொழுது பெரும் பாக்கியத்தை அடைகிறோம். அது சார் 6 நாள் நான் விரதம் இருக்கணுமா சார், முடிவில் நான் வாழைப்பழமும் பாலும் சாப்பிடுமா சார் அப்படின்னா, முருகா 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 என்று உள்ளம் சூடுனா அந்த 6 நாள் சாப்பிட வேண்டியதில்லை. இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது, விரதமே இருக்க வேணாங்கிறது என்னுடைய வாதம் இல்லை. ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா அதற்கு உண்டான வழிபாடு முறையில் விரதம் முக்கியம். அதெல்லாம் காட்டிலையும் முருகன் எளிமையானவன்.
உன்னைத்தான் பாட வந்தேன் வண்ணமயில் வேல்முருகான்னா முருகன் இறங்கி வந்துட்டானா. நீ என்னையா பாட வந்த? ஏதோ நான் காட்சி கொடுக்குறேன்னு காட்சி கொடுத்த நிகழ்வு நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்? இந்த மதுரை ஷோமுன்னு ஒருத்தர் பாடகர் இருந்தார். அவர் பாடினாரு, அலையா அலை கடலா அப்படின்னாரு. நம்ம அந்த மக்களுடைய கூட்டத்தை பற்றி பாடினார். இந்த நிகழ்வில் நீங்கள் இந்த தொலைக்காட்சி வழியாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, கடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக வந்து அலை அடைக்கும், அல்லது ஆனந்தமாக வந்து அலை அடைக்கும். செந்தூரில் அப்படி இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிகமான மக்கள் தொகை ஏற்படக்கூடிய அற்புதமான அந்த நிகழ்வு திருச்செந்தூரில் இருக்குது. இந்த திருச்செந்தூர் மட்டும் இல்லாமல் எல்லா முருகன் ஸ்தலத்திலையும் கந்த சஷ்டி பெருவிழா சிறப்பு. நம்ம தொலைக்காட்சியில் மட்டுமே 12 ராசிகளுக்கு உண்டான முருகன் கோயிலையும், குறிப்பாக இந்த கந்த சஷ்டி விழாவும் நீங்கள் கடைபிடிச்சு பெருவாழ்வு வாழணுமாய் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி. ஆனந்தாழ்வார். வணக்கம்.